மனுஷனாவாதியா ஒண்ணு அப்படியே மதந்து போற மாதிரி. பல வருஷங்களாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த சைக்கோ ஸ்கூலை தான் இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். இங்கே கொடூரமான ஒரு பாக்ஸர் சைக்கோ இருக்கிறத நாங்கள் அன்னைக்கு நைட்டு கண்டுபிடிச்சோம். பாக்ஸர் சைக்கோவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் கனவுல கூட பார்க்காத அளவுக்கான மேஜிக்கல் சைக்கோ விஷயங்களை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரடியூசிங் பாக்ஸர் சைக்கோவை ஆரம்பிக்கலாமா? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அபண்டன்டான ஒரு பாலடைஞ்ச ஸ்கூலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கூலோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பில்டிங் வந்து கவர்மெண்ட் சார்பாக கட்டப்பட்ட உடனே வந்து இதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, லோக்கல் பாலிடிக்ஸு. அது அந்த மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் நிறைய விஷயம் வந்து நடந்துருக்குது. அது எதுக்காக நடந்ததுன்னா, நிறைய பேர் வந்து ஜாதி கலவரம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூலில் இவங்க தான் படிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருக்குது. அதனால் ஒரு சலசலப்பாகி கை கலப்பாகி அதில் வந்து ஒருத்தர் வந்து போட்டு தள்ளிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்கூல் வந்து திறக்கவே கூடாது, ஏன்னா இந்த ஜாதி பாகுபாடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கூலை வந்து திறக்கவே வேணாம், யாருக்குமே வந்து இந்த ஸ்கூல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலை திறக்காமே அப்படியே வந்து மூட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூல் கொஞ்ச நாள் ரன்னிங் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அபண்டன்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக இந்த ஸ்கூல் அபண்டன்ட் ஆனதுக்கான காரணம் அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி அவங்களோட பாடியை வந்து இந்த இடத்துல போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் கேஸு அந்த மாதிரிலாம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரேப் பண்ணி கொலை மட்டும் பண்ணல, இந்த சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சைக்கோ கொலைகாரன்கள், அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நிறைய கொலை பண்ண சைக்கோ கொலைகாரன் தான் வந்து இந்த இடத்த அவனோட கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் தான் வந்து இந்த ஒரு கேர்ளை வந்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்து இந்த ஒரு கொலை மட்டும் அவன் பண்ணதில்லை, இந்த மாதிரி நிறைய கொலை வந்து பண்ணியிருக்கானா. அந்த சைக்கோ கொலைகாரன் வந்து இந்த இடத்த அவனோட கண்ட்ரோல்லே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கண்ட்ரோல்லே வந்து வச்சுன்னு இருந்திருக்கானா. ஆம்புலன்ஸ் போகுது, அந்த சவுண்டு கேட்டாலே பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் கலெக்ட் பண்ணுறப்போ வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் நான் வெளிப்படையாக வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான நிகழ்வுகள்லாம் இந்த இடத்துல நடந்துருக்குது. ஸோ இனி நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, அந்த சைக்கோ கொலைகாரன் இருக்கானா, இல்லை அமானுஷமான விஷயங்கள் எதுனா இருக்குதா, அந்த ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா அந்த கேர்ளோட சோல் இங்கே இருக்குதா, இல்லை இது மாதிரி நிறைய கொலைகள் நடந்துருக்குது இல்லையா, அவங்களோட ஆத்மாக்கள் எதுனா இருக்குதா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷனை போட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு கலை விலாக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைக்கி நான் விஸ்வல் விமல் அண்டு நம்மளோட மாஃபியா மோகன் 3 பேர் தான் வந்திருக்கிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழி. ஃபுல்லாக வந்து பனியில் இருக்குது, இருட்டாக இருக்குது. ஒரு 10 அடிக்கு மேலே தெரில மச்சான். ஆமாம் தெரில, லைட்டு வெளிச்சம் கூட 10 தான் தெரில. ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த சைடு வந்து ஒரு மெயின் ரோடு இருக்குது, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கேட்டிங்க இல்லையா, அந்த மெயின் ரோடு. இந்த பக்கம் ஃபுல்லாக மலை காடு, அப்படியே உள்ள இன்டீரியர் ஆயிடுச்சு இல்லை மச்சான். கொஞ்சம் உள்ளே வந்தவுடனே அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கு சம்மந்தமே இல்லாத. ஆமாம், தடுப்பு போட்டு
அதான் பில்டிங்க்கு போகிற வழியா? கேட்டு தான் நம்ம கணக்கு. ஆமாம் கேட்டு தான். வா வா. இதுதான் மலை இல்லை? மலையா இது? இல்லை அப்படியே ஏறுறது. இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றேன். ஆமாம் அப்படியே மேடு. நைட்டு சனை காட்டுறா மலை அந்த ஷேப் தருதான்னு பாரு. வா அப்படியே அங்கே எங்கன்னா ஒய்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காட்டு. எவ்வளோ பனியாக இருக்குதுடா டேய். வாயிலேருந்து புகை வருதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எங்கே பார்த்தாலும் யாரும் ஆள் நிற்கிற மாதிரி இருக்குதுடா. இல்லை இது பாரு அந்த புல் குண்டு குண்டாக இருக்குடா. ஆமாடா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் அது. நம்ம மலைச்சாமி சூர்யாபாயெல்லாம் கூட்டின்னு வந்தால் இங்கே பயங்கரமாக இருக்கும்ல. லொக்கேஷனே வெறியாக இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். கேட்டு வருதா என்னன்றது. சுற்றி வருதுல்ல ஒரு மாதிரி. காலே வலிக்குதுடா. மலையில் எதனா ஏறுறோமோ தெரியல. ஐஸ் நாங்கள் எவ்வளோ நேரமாக நடந்து வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகிட்டுருக்குமா. 20-25 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. நாங்கள் பாட்டு நடந்து போயினே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நான் டேரெக்டாக பில்டிங்கில் போகிறது தான் எப்போவுமே காட்டுவேன். ஆனால் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி இப்படி தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அந்த லொக்கேஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே தாலியாக இருந்ததுன்னுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை காட்டுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு மாதிரி. ஆமாம், அப்படியே நெட் ஆகுதுல்ல போக போக நம்ம ஏறுற மாதிரி தான். மலையில் எங்கன்னா ஏறணும் வருமா? ஆமாம், மிருகம் இதேறா. ஆமாம், அந்த இடத்துல ஒரு மாதிரி இல்லை. அங்கே நீட்டாக இருந்துச்சு, அங்கேயே அச்சு வச்சுருந்தானுங்க. எங்கே? ஃபர்ஸ்ட் அந்த வரும்போது ஆமாம் பார்த்தோங்க, எங்கேயும் அச்சு வச்சுக்கிறாங்க. என்ன மச்சான் வழி எதுனா மாட்டோமா? அப்படியா? அந்த வழியில் மலைன்னு சொன்னேன். என் கூட்டு போய் நிற்கிறேன்னா டேய், இப்போ யார் நம்ம போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி தான்டா இருக்குது. வழி மாறி வந்துட்டோம்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்து அப்படியே அந்த ஒரு யூட்டன் மாதிரி 8 மாதிரிலாம் அப்படி இப்படி போய் இப்படி வந்துச்சு. சரிவா, லாஸ்ட் ஹோப் ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் நடந்து பார்ப்போம். சரி, அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ரைட் வேறு எதனா நடந்து பார்ப்போம். இல்லைனா ஜிபிஎஸில் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லைல்ல உனக்கு வயிறு கலக்குதா? சரி, ஏன்னா வண்டியில் வரப்போ சொல்லுதில்ல அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு. டேய், இந்த தண்ணியை பார்த்தோம் நம்பா. ஏய், பார்த்த மாதிரி தானே ஞாபகம் மச்சான். இல்லை எனக்கு ஏய், பார்த்த மாதிரி தானே ஞாபகம். கன்ஃபார்ம் பார்க்கலையா? லாஸ்ட்டாக தான் வந்தேன். ஆமாம். நான் பார்க்கல. ஏய் மச்சான், பார்த்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டீங்களான்னு தெரியல. இல்லை இந்த சேரு தண்ணின்னு எதனா பேசணுமா? இல்லை, குட்டை மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்த மாதிரி இப்படியே இருக்கு. தானே போகணும், ஸ்ட்ரைட்டாக தானே போகணும். தண்ணி கிண்ணி இப்படி வாடான்னு கூட சொல்லி எதுவும் கரெக்டு. இல்லை சொல்லியிருப்பார்ல, தண்ணிக்கு இந்த பக்கம் வாங்கினா சொல்லியிருப்பார்ல. டேய், நம்ம எங்கேயோ சுற்றி நிற்கிறோம்டா. இங்கே தான். சரி வா 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 பார்ப்போம்.
ஆனால் எனக்கு என்னவோ இது ஒரு டவுட்டாக இருக்குது. இது இதை நான் கவனிக்கல. சவுண்டு கேட்கலப்பா. உய் எனக்கு சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. ஏய் அப்படின்னு. ஆமாம் கேட்டுச்சு. நீங்கள் கவனிக்கலையா? நல்லா லவுடாகவே கேட்டுச்சேடா. லவுடாக சவுண்டாகவே கேட்டுச்சு. கேட்சி இப்போ ஆ யாரோ ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ஃபெஸ்டிவலில் கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. சைக்கோத்தனமாக தான் இருக்குது. ஆமாம் இந்த சைடு. ஆனால் இந்த சைட்லாம் வழி இல்லைடா. வழி எங்கே இருக்குது? மொத்தம் ஃபுல்லாக காடு மயிராக தானே இருக்குது. ஆம்புலன்ஸ் சவுண்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேசுகிறப்போ அப்பவும் கேட்சி. ஆமாம் ஆம்புலன்ஸ் ஒரு வேளை போயினே இருக்குதா தூரமா? சரி வா, இது பார்த்த மாதிரி இருக்குதா மச்சான்? இதை நான் கவனிக்கலடா. ஆமாம் கோழி ரெக்க தானே இது. வலி இதுதான் வலியா? ஹலோ மச்சான் திரும்ப கேட்குறான் அந்த சவுண்டு. ஆ திரும்ப கேட்சிரு. இப்போ கேட்சி தானே? கேட்சா அந்த டைரக்ஷன்லையா? சரி ஒரே செகண்ட் இது பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா இது மொத்தம் ஒரு இல்யூஷனில் மாட்டின மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே. ஆனால் நம்ம லொக்கேஷன் கரெக்டாக தானே போட்டு வந்தோம். எப்படி சுற்றுதுன்னு தெரியலடா. கைஸ் நாங்கள் ரொம்ப மச்சான் கத்துறாங்கடா. ஆமாம் கன்ஃபார்ம் கத்தந்துதுண்ணா. ஏய் நீ சொன்ன மாதிரி அப்படியே ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி இதுடா. ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே. ஆமாம் எதுவும் அதட்டுறது அதெல்லாம் இல்லை. எதுவும் இல்லை. ஒரு ஹாப்பியாக கத்துற மாதிரி. ஆமாம் ஹாப்பியாக. ஆனால் டிஃப்ரெண்ட். இப்போ நம்மளாம் சந்தோஷமா இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். அதையும் தாண்டிங்களா? ஏய் ஆம்புலன்ஸ்க்கு ஆள் கத்துறது. ஆள் கத்துறது. ஆமாம் கிட்ட வர மாதிரி கிட்ட தான் வருது. சரி வா, அந்த சவுண்டை விட்டுரு, ஆம்புலன்ஸ் சவுண்டை விட்டுரு. ஆனால் அதுக்கு மீறி ஒரு சவுண்டு வருது பாரு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே டேய் அதுக்கு மேலே வந்த சவுண்டு நின்றுச்சுடா. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நாங்கள் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வந்தோம். லொக்கேஷனை ஃபைன் பண்ணிட்டு எங்களுக்கு அப்போவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சரி ஓகே அன்றைக்கி வந்ததை வச்சு ஈஸியாக வந்துடலாம் தான் நினச்சி வந்தோம். எதுவுமே புரியல. சரி வாடா, கடவுள் மேலே பாரத்தை போட்டு போவோம். காலை சுத்திச்சு. போலீஸ் மாறாங்களா? போலீஸ் சவுண்டு ஆம்புலன்ஸ் சவுண்டு தானே. ஆம்புலன்ஸ் சவுண்டு தானே கன்ஃபார்ம். வா இந்த டைரக்ஷன் தானே இப்போ வந்தோம். இது பேர் ஆறு மச்சான். இதை பார்த்த மாதிரி இல்லை? தாரா. ஆமாம் 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 பகல்ல. ஆமாம் அன்னைக்கு பார்த்தோம். வட 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 கரெக்டாக நேரத்துக்கு தானே வந்துருக்கும். திர காம்பவுண்ட் சவுரு. காம்பவுண்ட் சவுரு தான் மச்சான். ஆமாம் தெரியுதா? ஆமாம். வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கரெக்ட். வா 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 புஷ்டம். இப்போ அந்த காம்பவுண்ட் சவுரு ட்ராக் பண்ணி கேட் இது பண்ணிக்கலாம். இதுதானே? அதே காம்பவுண்ட் தானே? அதே தான்.
இதாண்டா கெமிக்கல் பாட்டில். சரக்கு பாட்டிலா? இல்லை ஆமாம் கெமிக்கல் தான். சரி ஆமாம் எந்த சவுண்டுமே கேட்கல இப்போ. பொறுமடா காமோன்றா போய் காலில் முள்ளு சிக்கிச்சு. உள்ள ஏறிச்சான்னு யாரோ கத்தனாங்க மச்சான் இப்போ. ஆமாம் யாரு? மச்சான் எதுவும் கேக்குதுடா. இந்த சைடு தான். ஆமாம் மொத்த கேட்டுறா கேட்டு மச்சான் அதுதான் அந்த மாதிரி இருக்கு. அது ஏதோ அசைதுடா. இதுதானே அசைஞ்சிச்சு. ஆமாம் இதுதான் என்ட்ரன்ஸ். ஐயோப்பா ஒரு வழியாக புஷ்டோண்டா. கன்ஃபார்ம் இது அசைஞ்சிச்சுடா. இதுதானே ஆ செடி. சரி வா. இது ஒன்றுமே தெரியலடா. யாரும் நடந்து போகிற மாதிரி இல்லை. நடந்து போகிறாங்களா? ஓய் ஆமாம் வா வா வா. ஆ நடந்தாடா. ஆமாடா நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த சவுண்டு யாரோ பேசுனாங்கடா. கேட்டுதானே? யாரு? நைட் டிஷனில் காட்டு நல்லா கிட்ட. ஹலோ கன்ஃபார்ம். ஹலோ யார் அது? அப்படியா என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நைட்டு சொல்ல நல்லா படுறா. எங்கடா போனானுங்க? இந்த பக்கமே வா. ஏய் நைட் டிஷன்ல பொறுமையா காட்டுறா. ஆமா மச்சான். நைட் டிஷன் மூணா? நைட் டிஷன்ல கரெக்டா காட்டு. டேய் மூணா? டேய் மச்சான் ரெண்டு பேரா? ஒன்னு. ஏய் இது அப்படியே மதந்து போற மாதிரில. டேய் பின்னாடி ஏதோ நடக்குது மச்சான். ரெண்டு அதுரா வரதுடா பின்னாடி. அத்தா துரா. ஓய் டேய் மச்சான் அது போடுறா. யாரு? பைச்சு ஏதோ பறந்துச்சுடா அது. ஏதோ பறந்துச்சுடா அது. டேய் ஒரு இடமும் கரெக்டாக பாருங்கடா. ஹலோ
யார் அது? ஆனால் ஒன்று பறந்து தானே போச்சு. மச்சான் நல்லா பார்த்தல நீ? பார்த்தடா. 2 3டா? 2 தான் மச்சான். 3மே தெரிஞ்சாங்க. பறந்து போச்சு. அது 3ஆ தெரிஞ்சானான்னு தெரியல. ஆனால் 3 தானே தெரிஞ்சு. ஏய் லேபு அந்த ஸ்கூலு. மச்சான் இங்கே பாரு, இங்கே பாரு. சூடு இருக்குடா. புகை வருது இல்ல? ஆமா. டேய் அது ஏன்டா பூச்சி நீரா? ஏய் ஓ அவனா சுத்து போந்ததெல்லாம் வாயில வைக்கிற. டேய் அத்தை என்னத்துடா பூச்சா? காட்டு அடிக்குதுடா. சிகரெட்டா வேற எதனா ஆகாது? ஜாயிண்ட்டா. ஜாயிண்டா? ஒரு பஃப் அடிச்சு பாரு. மச்சான் ஜாயிண்ட் தான்டா. ஏய் யார் இங்க இருக்கிறீங்க? டேய் ஜாயிண்ட் தான்டா இது. அதெல்லாம் ஏனா பிடிக்கிறீங்க? டேய் ஆனா பறந்து போச்சுடா இது. ஆமாண்ணா. லாஸ்டா ஒன்று போச்சு. அது பறந்து தான் போன மாதிரி இருந்துச்சு. மச்சான் கன்ஃபார்ம் ஒன்று நடந்து போந்து பின்னால போந்து பறந்து தானே போச்சு. அதெல்லாம் ஓகே. இது என்னது இது? அதான் அது எப்படி பிடிக்கும்? பறந்து போறதெல்லாம் நம்மள பிடிச்சினுக்கும். அதுவும் நின்று இருக்குது. நெருப்பு அப்படியே இருக்குது. ஆனா இப்படி தானே ஏறி போச்சு. ஆமா ஆனா இங்கெல்லாம் நிக்கவே இல்லை. யாரும் நின்ன மாதிரியோ ஒரு உக்காந்து தம் அடிக்கிற மாதிரியோ எதுவுமே இல்லையே. போகும்போது சிகரெட் வச்சுன்னு போயிருந்தான் யாரோ. போகும்போது போயிருந்தா அது எப்படி அப்படியே மொத்த ஸ்டாண்டு போட்டு நிக்க வைப்பாங்களா? மச்சான் பண்றதுக்கு எதோ பண்றாங்களா? வரக்கூடாதுன்னு பண்றதுக்கு இல்லை. ஆரம்பமே எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. என்ன சொல்ற? ஆனா அங்க போயிட்டு மறைஞ்சது தானே அது. எது? அந்த 2 போச்சு. ஆமா ஆமா அங்க போயிட்டு போயிட்டு மறைஞ்சு. மறைஞ்சு பாதி தானே தெரிஞ்சு. ஏய் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் மிதந்துனே போன மாதிரி இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்வைன்னு போச்சு. அந்த மாதிரி தான் அதுக்கும் போச்சு. சம்பந்தமே இல்லை. அப்படியே ஸ்வைன்னு தான் போச்சு. போந்து பாத்தியா எங்க போச்சுன்னே தெரியல. அது ஆமா. ரெண்டாவதுனா கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தைரியம் தான் எங்க கண் முன்னாடி வாங்கலாம். மச்சான் இதெல்லாம் இப்போ உடச்சு போட்ட மாதிரியா இருக்குது. இல்லை இல்லை நார்மலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த போன டைரக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டேன் மச்சான். இது ஞாபகம் வச்சுக்கடா. சிகரெட்டு இந்த டைரக்ஷன் தானே. அப்படியே ஃபுல்லாக ஒரு ரூமாக பார்த்துன்னு வந்துடலாம். காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்டா? ஆமாம் ஆமாம். அது இந்த பக்கம் தானே நம்ம வந்தோம். ஆமாம் இதுதானே அந்த பள்ளத்தில் இருந்த காம்பவுண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு பள்ளத்தில் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மூமெண்ட் சவுண்ட் தானே. ஆமாம் கன்ஃபார்மாக கேட்டுச்சு. இப்படி ஏதோ கத்துக்கிறா.
இருக்குதா? ஒரு பேட்டரியே காலியாக இருக்குது. அவ்வளோ நேரம் சுற்றி இருக்கிறேன் அந்த இடத்துக்காக. ஆனால் நடந்து போன சத்தம் இப்போ இதை கேட்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கண் முன்னாடி வரலாம். நீங்கள் ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி. ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி. அந்த தானே துணி காய போடுற கயிறு மாதிரி தானே கட்டிக்கிறாங்க இதை. வேற ஏதோ நடந்து போகிறாங்க மச்சான். ஏதோ நடந்து போகிறாங்க. ஆனால் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. இப்போ எதுவும் இல்லை, அமைதியாகிடுச்சு. டம்முன்னு நுங்கு தானே அது. எரிச்சு தீச்சம் ரத்தக்கரை. லைட்டாக கேட்டுச்சு. கேட்டுச்சு. ஆமாம், மேலே தான் மேலே தான் மேலே தான் மேலே தான். வா வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஆரம்பத்திலே எங்களோட கண்ணுக்கு நீங்க தெரிய வந்துட்டீங்க. நீங்க அப்படியே எங்க நேர்லயும் கொஞ்சம் வரலாம். படம் வந்துருக்காங்களா? நீங்கள் கஞ்சாக்கு என்னன்றா இந்த மாதிரிலாம் ட்ராயிங் போடுவோம். ஆமாம், அது ஒரு இலை மாதிரி மரம் மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனோட மூக்கு வாய் அந்த ஷேப்பு பாரு. அது ஒரு மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இது பொண்ணு மூஞ்சி இது ஏதோ வரைஞ்சிட்டு கிறுக்குன மாதிரி இது. சைக்கோவா? வச்சுரா எங்க இங்கே யாரு? மச்சான் எந்த இடத்துலடா போச்சு? இங்கடா. ஹலோ, இந்த டாக்டர் மச்சான் தொம்மு தொம்முன்னு கேட்டு என்னடா இருக்குது?
இந்த ரூம் பார்த்தோமா? ஓகே ஓகே. பார்க்குற கூட என்னதுடா உப்பு தானே? இதுல இருந்துச்சா பாட்டில் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களா தெரிலடா. என்ன பருமனு? இல்லை இல்லை, பூச்சியோட வேலை தானடா. ஆனால் அந்த உப்புலாம் பார்க்கறதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே தான் இங்கே பார்க்குறப்ப தான் இங்கே மூமெண்ட்டு. நம்ம கால் தடந்தானா? எக்ஸ்கியூஸ் மீ. பக்கத்தில் பக்கம் வச்சு இங்கே தான் கேச்சு. இங்கே ஏய், இது ஓடுறது இல்லடா. கரெக்டாக கேட்டு பாரு. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஓடுற மாதிரி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பாரு விட்டு விட்டு டுக் டுக் டுக்குன்னு கேட்குது. அதான் ஓடுற மாதிரி தான் கேட்டுச்சு. அது ஓடுறதுன்னா வேற. ஃபஸ்ட்டு அப்படியே டுக் டுக் டுக்குன்னு போச்சா, அது நம்மளுக்கு ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் ரெண்டாவது பாரு கேப் அதிகமாக இருக்குது. ஒரு ஆள் ஓடுறாங்கன்னா இப்படி தானே ஓடணும். ஒன்று வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொன்று வைக்க முடியாது. ஆனால் கிட்ட ஓடுற மாதிரி தானே இருந்துச்சு அந்த சவுண்டு. ஆமாம், இல்லை பெரிய ஜெய்ஜாண்டிங்கான ஆளாக இருந்தால் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஹைட்டு. ஆனால் இது வேறு ஏதோ. நல்லா நோட் பண்ணிக்கிட மோனே. இந்த டுக்கு டுக்குன்றது போதுமா? இது ஓடுறதா? இது வேற, முன்னாடி காட்டுறது வேற. இல்லை, இது டிஃப்ரெண்ட் தான். ஏய், இந்த லெஃப்ட் சைடில் இந்த 4 டோர் இருக்குது. இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த சைட்லாம் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வா, இதை பார்த்துருவோம். குத்துற மாதிரியா? பிரச்சனை என்ன நினைக்கிறேன்? இந்த பக்கமா? சரி வா, இந்த பக்கமுமா? யார் இங்க இருக்கா? பத்தாம் சாரா ஏதோ ஆமாம், யாகம் வந்தாங்களா இல்லை பாடி கீடி அப்படியே போட்டு கொளுத்திட்டாங்களா? இது பாரு செட்டி, மனுஷ உடலே போட்டு எரிச்சிட்டாங்களோ? சீக்ரெட் இதுதான். டேய், எரிஞ்சு நின்ச்சாடா கண்ணு முன்னாடியே. புகைலாம் வந்துச்சேன்னா ஊதி பார்த்தல நீ? புகை வந்துச்சுல. சரி வா 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 வா. அவனு ஏதோ அம்மியில் போட்டு அரைகிற மாதிரி சவுண்டு கேட்குறா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஓடுறதும் இல்லை, கல் அட்டு அடிக்கிறதும் இல்லை. இது வேற ஏதோ நீ சொன்னியா இப்படி இடிக்கிற மாதிரி அதுவாக இருக்கும். இல்லை இவன் சொல்கிறான் அதுவாக இருக்கும். சவுண்டு எப்படின்னா இருக்கும் டம்மு டம்மு டம்முன்னு.
கம்மியா இருக்குன்னா எவ்வளோ எவ்வளோ சவுண்டு வருதுனாக்கா உடனே அடிக்க முடியாதுடா. கீழே ஆட்டுற மாதிரி தானே சவுண்டு வருது. ஆட்டினா எப்படின்னா சவுண்டு வரும், கர கர கரன்னு தானே வரும். குத்தனா தானே அந்த சவுண்டு வரும். டேய் அது மாவு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, இது வேற ஏதோ. எது குத்தனா எப்படி இருக்கும் அப்படியே அந்த மாதிரி கேட்குது. மேலே தான் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஓடினது மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு சவுண்டு. ஆமாம். ரெண்டாவது சவுண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மூணாவது சவுண்டு இவன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாலாவது இப்போ நீ உரல் சொல்கிறிய அது மாதிரி இருக்குது. எனக்கு கேட்டது அம்மி சவுண்டு மாதிரி தான்டா கேட்டுச்சு. ஏய் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது எத்தனை பார்த்தோம்? 2, 3, 4 எத்தனை? நான் ஃபஸ்ட்டு 1 போனது 3. உனக்கு? எனக்கு 2 தான் கேட்டுச்சு. எனக்கு 2. இல்லை உருவம் ஃபஸ்ட்டு பார்த்தது உருவம் மச்சான். உருவம் ஃபஸ்ட்டு ஒன்று ஓடிச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி மிதந்துனே போன மாதிரி இருந்துச்சு. நான் அதுதான் 3 மாதிரி இருந்துச்சு. இவன் தான் வந்து இல்லை பார்த்தான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே பார்த்ததும் அதுக்கப்புறம் இங்கே 2 பார்த்ததும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை 4 ஏதோ. சரி வா 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 பேசி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. வேறு ஏதோடா அடி இது வர பால் பாக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கல்லாடா. ஏதோ பண்ணுறாங்கடா. மச்சான் ஆமாம் கொலகாரன்றது க்ளவுஸு கொலகாரன் அங்கே ஜெட்டி. ஆமாம் எரியெல்லாம் வச்சுக்கிறாங்களா? கரெக்டு. இது யூஸ் பண்ண க்ளவுஸ் தானே? ஆமாம். ஆனால் பால் அந்த ஊன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி வா வா. யாரு எட்டி பார்த்தாங்க யாரோ? இங்கடா எட்டி பார்த்தாங்களா? கேக்குதா? உருவம் மாதிரி கேட்டுச்சுடா. மச்சான் ஒரு ஜோக்கர் மாதிரி இல்லை ஃபேஸு? ஆமாம். அந்த மாதிரி இருந்துச்சுடா. கன்ஃபார்ம் 100% ஜோக்கர் மாதிரியா? ஆமாம். அந்த சர்க்கஸ்லலாம் வருவாங்களே ஆமாம், அதே மாதிரி இருந்துச்சுடா. ஆனால் ஒரே செகண்ட் தான் டக்குன்னு பார்த்து ஓடிச்சா. அப்படியே பார்த்துட்டு அது என்ன ஆச்சுன்னே தெரியல, மறைஞ்சிச்சு. போதுமா போதுமா? இந்த வழியா பார்த்தா இப்ப இங்க பார்த்தேன்டா நானு. இப்ப எப்படி அந்த சத்தம் வந்துடும் மச்சான்? இப்ப நீங்க பார்த்த அதுக்குள்ள எப்படி மேல கேக்குது? ஐடியாவே இல்லடா, வாய் அடிச்சு போதுற எனக்கு. ஏய் குத்துது குத்துது, உள்ள இருக்கிற பழைய முள்ளு ரொம்ப மர்மமா இருக்குது. என்னது? என்னடா போட்டுக்குது? என்ன பண்ணலாம்? வேணாம் வேணாம், இதை கட்ட வேணாம், பிரச்சனை ஆயிடும். வேணாம். பின்னாடி பின்னாடி காலு போடணும்.
கால் பாருங்க இப்படி இருக்கு. அது மாதிரி ஏற முடியும். தேய்ச்சி விட்டாங்க. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இடம்டா இது மச்சான். மோகனே ஓகேவா? தொங்க விட்டுக்கிறாங்க மச்சான் இது. ஆமாம், அங்கே பாருங்க. காலில் அப்படியே இப்படி ஏறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மேலே தொங்க விட்டு துடிச்சா அந்த மாதிரி சாவர நிலைமையில ஏதோ ட்ரை பண்ணுவாங்களே. வரான் கொத்தா இடம் வந்துட்டு ஒரு ஆனால் இந்த பிரியாணி ஆனால் அள்ளி வச்சு இங்கேயும் வர்றா மச்சான். அது என்ன தெரியுதா? என்னாச்சு? எஸ்டி எரர் ஆயிடுச்சா? அப்படியே இரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், பார்க்கலாம் அந்த எரர் போதான்னு பாரு. இல்லை எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி. அடிக்கிற சவுண்டு கொஞ்சம் இந்த டைம் இந்த மாதிரி பண்ணுது. ஆஃப் பண்ணி ஆன் இரு இரு இரு, இதுவும் ஆஃப் ஆகுது. ஆமாடா, சரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு பார்த்துக்கலாம். இந்த கேமரா கூட ஃபால்ட் ஆகுது. யார் இங்கே வேலையை காட்டுனுக்கிறீங்க எங்களுக்கு? சரி சரி அதை பார்த்துக்கலாம். இரு இங்கே ஓகே ரெக்கார்ட் போடு. கொடுத்தா ஏன்டா அப்படி ஆகுது? எப்பவுமே இந்த மாதிரி ஆனது இல்லைல்ல? ரொம்ப தப்பாக நடக்கிறானுங்க நீ. ஏய் அப்படின்னு கேட்குது. இது வேற என்ன பண்ணுறது? சரி அதை ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி கூட இது பண்ணு, திரும்ப ஆஃப். யாரு? கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்புறம் இடத்துக்கு போகலாம்டா. சரி நீ பண்ணு. சா எனக்கு தெரிஞ்சு இந்த செடி சொன்னால இது நான் பார்த்தியாடான்னு, அப்பத்துல தாண்டா இது ஆயினுக்குது. அதை தாண்டா நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவன் அந்த ஹெல்த்தை பார்த்தான். ஒரே செகண்ட் தான் இந்த நெருப்பு இதை பற்றி பேசலான்னு வந்தேன். ஆமாம் போடு. சல் தான் கேட்ச்சு. ஆனால் கொலுசு கிடையாது, அது செயின். சரி பேட்டரி கழட்டு. நீ டக்குன்னு பண்ணாத பண்ண. மோகன உஷாரு மச்சா. கரெக்டா ஓகேவா? என்ன
சரிதான் இது பிடிக்கலாம். ஃபார்மட்னா இவ்வளோ நேரம் எத்தனை எல்லாம் போயிடுமே. ஐயோ போயிடுச்சா? இல்லை போகல. ஃபார்மட் பண்ண சொல்லுது. ஆமாம். ஆல்ரெடி டேட்டா கிளியரில் தான்டா கொடுத்தா SD கார்டு. ஆமாம் ஃபஸ்ட்டு கிளியராக தானே இருந்துச்சு. இந்த இடம் எப்படியா பட்ட இடம்டா. இடமே ஒரு மாதிரி இது வரைக்கும் ஆனது இல்லாத மாதிரி. இந்த மாதிரி கோப்ரோட இந்த அளவுக்கு ஆனதே இல்லை. சின்ன சின்ன ஃபால்ட் எதனா வரும். கேமரா அதுக்குள்ளே இவ்வளோ சூடாகிடுமா? பேட்டரி சூடாக தானே இருக்குது. சரி வா மிஸ்டேக் ஃபுல்லாக பார்த்துட்டோம்ல. ஆமாம். மேலே பார்க்கணும். இது ஒரு அதே ஒரு ரூம் காட்டிக்கலாம் மேலே போகணும். அதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். என்ன தெரியல இப்போ போச்சா? இதில் பார்த்தேன் இப்போதான் ஓட்டையில யாரு நம்மளை பார்த்து நின்று போனால் எப்படி இருக்கும்? நம்பணும் எது தெரிஞ்சுனப்போ யார் அது? இதுல எதுவும் தெரியலடா. நைட்டிஸ் நேராக பார்த்தியா? நேர் கண்ணிலே பார்த்தேன் நான் இதில் மாட்டில். எங்கடா அங்கேயோ பார்த்தேன். அந்த ஹோட்டல் இருக்கு பார்த்தியா? இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹோட்டல். ஏய் என்ன ஏண்டா என்ன ஆச்சு? ரெக்கார்டு ஓடுதா? ரெக்கார்டு ஓடுதா? ஆமாம் பாரு தெரியுதா? இந்த போய் தெரியுதா? ஆமாடா ஓடுதுடா. யாராவது எதுவும் காட்டல. ஓடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி வா வா வா. எதுவும் இல்லை ஓத்தா. சரி அதை விட்றா. கேமரா ரன் ஆகுது அதை பாடுறா. டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே இப்போ இங்கே மேலே தானே இது பார்த்துக்குது. சரி வா நம்ம மேலே போகலாம். வா கேமரா பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் என்ன சொல்லு. சவுண்ட் சவுண்ட் ரைட்டா டுக்கு டுக்கு. யாருங்க விளையாட்டு காமிச்சுன்னு என்னன்னு பாரு. இதான் அது. பக்கு பக்கு பக்குன்னு கேட்குற. ஏதோ புறாகிற பறக்குதா? இந்த ரீல்ஸ் எல்லாம் இது பண்ணுறது போதை பொருள் அந்த மாதிரி தானடா. எங்கே போடுறா? இது உங்களுதா? ரத்தம்
வாயில போடுறது தானே அது, பார்க்க மாதிரி தானே அது. ரத்தம் மட்டும் இருக்குது. நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா? மொத்தம் ரெட்டா துப்பி வச்சுதான் ரத்தம் நல்லா இருக்குது. அந்த வாயில போட்டு பார்க்க மாதிரி மெல்றது அந்த மாதிரி தானே அது. ஆமா. இவ்வளோ வாயில போட்டு துப்புனா என்ன ஆகிடாது? கண்டிப்பா ஆகும். யார் இங்க சவுண்ட் விட்டுனுக்குறது எங்களுக்காக? ஆ குபரா ஒயிரு சவுண்டு கரெக்டாக வாட்ச் பண்ணிடுங்க சவுண்டு. கேபிள் ஒயர் தானே அது. எனக்கு அந்த ஜன்னல் பக்கம் போனாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தது. ஆமாம் சார் இருங்க. நாங்கள் உங்கள் இடத்துக்கு வர்றப்பே எங்களுக்கு காட்சி கொடுத்தீங்களா? மனுஷன் தான்டா அது. யாரு யாரு நீ? அடிட்டு வரானாவா? மச்சான் அடிட்டு தானே வரானாவா? யார் நீங்க? அண்ணா அண்ணா தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கேமரா எக்காரணத்தை வந்து வந்துட்டு திருப்பக்கூடாது. மனுஷன் மச்சான். ஆனால் அந்த ட்ரெஸ் பார்த்தா சொன்னாங்க. ஆமாம். நீ செப்பல் மொத்த பார்க்கலன்னா இருக்குது. அந்த ரூம்ல தான் இருக்கிறோம். இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்து கொஞ்சம். சார் கொத்த ஹார்ட் பீட் இன்னும் தொலைக்க மாட்டேங்குது. கேள்றா சைலண்ட் ஆயிட்டானா? தமிழ் தெரியுதான்னு தெரியல. அவன் பாட்டு ஏதோ பேசுங்க. ஹிந்திக்காரனால கூட ஹிந்தியில் என்ன பேசுவான்? தமிழ் தெரிஞ்சா தமிழ ஓட்டான். ப்ரூஸ்லி எந்த ஊர்? சைனீஸ் சைனீஸ்ரா.
இவன் ஜாக்கி சானுங்களா சைனீஸ் தான். ஆமாம், ஜாப்பனீஸு சைனீஸு ஜப்பான். ஜப்பான் ஆளுங்களா நீங்க ஆறு சைனாக்காரங்களா?